Hi friends, welcome to Pranav Samayal. இன்னைக்கு Pranav Samayalல எப்பயுமே கிச்சன்ல தான் சமைப்போம். ஆனா இன்னைக்கு 100 பேருக்கு இன்னைக்கு சமைக்க போறோம். நான் சமைக்க போறது இல்லங்க. நாங்க 100 பேருக்கு ஒரு பண்டாரி ஒருத்தவங்கள கூப்பிட்டு தான் இன்னைக்கு நாங்க சமைக்க போறோம். 100 பேருக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நீங்க பாருங்க. அவங்க 25 kg அரிசி வச்சு அந்த அளவுக்கு எப்படி சமைக்கணும்னோ 1 kg அரிசிக்கு எந்த அளவு தேவனோ கிளியராக சொல்லியிருக்காங்க. வீடியோ லாஸ்ட்டில் அதை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் டபராவில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ப்ளஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு இதெல்லாமே போட்டு தாளிச்சாச்சு. கொத்தமல்லி, புதினா போட்டிருக்காங்க. இது நல்லாவே வதங்கி வரணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் இஞ்சி இது பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியில் பட்டையும் ஏலக்காய் அந்த ஏலரிசியும் சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. ஜீரக பொடியும் பெருஞ்சீரக பொடியும் சேர்த்து கலந்து அரைச்சிருக்காங்க இஞ்சி கூட. இதுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள் 25 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் இது 200 கிராம் தான் போடுவாங்களாம். பெப்பர் போட்டிருக்காங்க. அப்புறம் பெருஞ்சீரகத்தூள். இதில் எல்லா தூளையுமே இந்த பூண்டு இஞ்சி கூட மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கினோன்னா காய்கறியை எடுத்து கொட்ட சொல்லுவேன். இதில் காய் கோஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாமே சேர்த்து, காலிஃப்ளவர் இதெல்லாமே சேர்த்து கொட்டிருக்காங்க. இதெல்லாமே நல்லா வதக்குவாங்க. இப்போ தக்காளி, இப்போ நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறாங்க. தயிர் சேர்த்து நல்லா கிளறிட்டு தண்ணி சேர்த்துக்கிறாங்க.
அடுத்தது தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு இதில் லெமன் ஜூஸையும் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறாங்க. கொஞ்சமாக வந்து முந்திரி தூவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நல்லா கொதிச்சு வந்துடும் தண்ணி. முந்திரி பேஸ்ட் வந்து சேர்த்துப்பாங்களாம். முந்திரி வந்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமும் சும்மா போட்டிருக்காங்க. நல்லா வந்து கொதிச்சு வரணும். மீல் மேக்கர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இருபத்தஞ்சு கிலோ அரிசி. காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு முந்திரி பேஸ்ட் ஊற்றிருக்காங்க. முந்திரி பேஸ்ட் ஊற்றிட்டு அரிசியை கொட்டு நல்லா வேக வைக்கணும். அரிசி பாதி பதம் வெந்தோடனே தம்ல போட போறாங்க. தண்ணி தெளிங்கடா. எங்க தெளிங்க? தண்ணி எங்க தெளிக்கணும்? நெருப்பு கடகாத்துல தான் தெளிக்கணும். அவ்வளோதான், தம்ல போட்டாச்சு. தம்ல போட்டு எவ்வளோ நேரம் இருக்கணும்? ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே தம்லே இருக்கணும். திறந்து பார்த்தா சூப்பரான பொல பொலன்னு பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து என்னென்ன அளவு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு 100 கிலோ 25 கிலோ பிரியாணிக்கும் அப்புறம் 1 கிலோ பிரியாணிக்கு வந்து எவ்வளோ பொருள் தேவைன்னு சொல்லி அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 25 கிலோ அரிசி 100 பேருக்கு சாப்பாடுமா. அதில் என்னென்னா இஞ்சி 3 கிலோ, பூண்டு 3 கிலோ. அதில் பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி 25, பெருஞ்சீரகப்பொடி 25, பட்டை கிராம் ஏலக்காய் ஒரு அளவு திட்டமான அளவு போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சபா மசாலா தூள் கொஞ்சம், பிரியாணி பவுடர் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுக்கிட்டு தயிர் 5 படி, தக்காளி 6 கிலோ, அதுக்கு உப்பு வந்து ஒரு 3/4 கிலோ, 850 கிராம் அளவு எல்லாத்தையும் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 ஒரு சட்டியை கழுவி வச்சுக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அதை வந்து 4 எண்ணெய் 3 நெய் ஊற்றி 3 கிலோ வெங்காயம், கொத்தமல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு போட்டு அதை நல்லா அடுப்பை பற்ற வச்சு நல்லா நல்லா வதக்கி விட்டு நல்லா பொரிச்சு வந்த பிறகு அந்த இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் வந்து எல்லாமே அந்த இஞ்சி பூண்டு கூட போட்டு கலந்துக்கணும். மிளகாத்தூள் 300 கிராம் கரெக்டாக அளவு போட்டுக்கிட்டு அதை போட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டு தண்ணியை ஒரு 45 லிட்டர் தண்ணி அளவுக்கு அதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்ச பிறகு எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 25 பழம் அதிலே புழிஞ்சு ஊற்றிட வேண்டியது. ஊற்றி நல்லா வெந்த பிறகு கேரட் 3 கிலோ, நம்மளுக்கு எந்த காயெல்லாம் வேணுமோ பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி பிடிக்குதோ வீட்டோட்டு போட முடிஞ்சா போடலாம். இல்லைன்னா கேரட்டு, கோஸு, காலிப்பழம் ஒரு பூவு எல்லாம் 3 கிலோ, உருளைக்கிழங்கு 5 கிலோ, பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு அதில் கொட்டி நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி விட்டுற வேண்டியதான். நல்லா கொதித்து நல்லா வெந்த பிறகு அரிசியை கரைஞ்சி போட்டு அதை கொட்டி நல்லா கிண்டி விட்ட வசனத்தில் முந்திரி பருப்பு ஒரு 1/2 கிலோ அளவு
திட்டமாக அரைச்சி வச்சுட்டு அதில் ஒரு 100 கிராம் பன்னீர், ரோஸ் நெய் ஒரு 100 கிராம் போட்டு அது எல்லாத்தையும் ஊற்றி விட்டு எல்லாத்தையும் கிண்டி தம்மில் விட்டுற வேண்டியதான். ஒரு 30 நிமிஷம் தம்மில் இருக்கணும். 30 நிமிஷம் செல்லோடனே திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிரியாணி போட பொண்ணு திரும்ப திறந்தோம் பாரு. இது 1 கிலோ அளவுக்குன்னா 1 கிலோ அளவுனா ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, ஒரு 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 சொட்டு ஒரு பட்டை, ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 கிராமு, 2-3 ஏலக்காய் அதை போட்டுக்கிட்டு அரைச்சி 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, பச்சை மிளகா 1/2 கிலோ போட்டுங்க அந்த 25 கிலோ அரிசிக்கு. அது சொல்லலை, சரி பரவாயில்ல. அதில் போட்டுக்கோங்க. இஞ்சி இது கொத்தமல்லி புதினா ஒரு 10 ரூபாய்க்கு போட்டு அதில் எல்லாத்தையும் வதக்கி விட்டு இதேமாரி தான் போட்டு ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, ஒரு காப்படி தயிர் எல்லாத்தையும் வச்சுட்டு மிளகாத்தூள் ஒரு மிளகாத்தூள் ஒரு 25 ஒரு 10 கிராம் அளவு, 10 கிராம் அளவுக்கு ஒரு அளவுக்கு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டு எண்ணெய் 100 டால்டா 100 போட்டு நல்லா வதக்கிவிட்டு தண்ணி ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிச்ச பிறகு அந்த அரிசி கஞ்சி அதில் போட்டு கொஞ்சோண்டு முந்திரி இருந்தால் அரிசி ஊற்றிலாம் இல்லாட்டி மூஷா வேணாலும் போட்டுக்கலாம். சரி, நல்லா போல போடணும். தாளிக்கும் போது முந்திரி போட்டு இது பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு போட்டுங்க. ஜீரக பொடி போட்டு சும்மா சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது அளவு போட்டுக்கலாம். சோறு தட்டலாம். சரி, தேங்க்ஸ்க்கா. தம்மில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பிரியாணி. நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கும் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 கிலோ பிரியாணி அளவும் சொன்னாங்க. அவங்க 25 கிலோ பிரியாணிக்கும் வந்து அளவு சொல்லியிருக்காங்க. இப்போ 30 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். தம் வந்து எடுத்துட்டாங்க, கிளறி விட்டுட்டா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொல பொலன்னு ரெடி ஆயிடுச்சு. தட்டி எடுத்து சாப்பிடுவாங்க. சூப்பரான பிரியாணி ரெடி. எனக்கு வந்து டேஸ்ட்டு கொடுத்தாங்க. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே நல்லா இருக்கு. ரிமோட் நான் இப்போ பிரணவ் சாப்பிட்டு பார்ப்பாரு. நல்லா இருக்கா பிரணவ்? எம்மி சுடுதா? எம்மி சூப்பராக இருக்கா. அடுத்து நாங்கள் வந்து இதெல்லாம் பேக்கெட் போட ஆரம்பிக்க போகிறோம். பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம். வெங்காய பச்சடி வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாருக்குமே பாக்ஸ் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். வெங்காய பச்சடி மட்டும் செஞ்சுருக்கோம். அந்த பாக்ஸ் கூட ஆனியனையும் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். இந்த பேக்கெட் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவருக்குள்ளே போட்டு ரைஸை வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம். இது எல்லாத்தையுமே வந்து வெளியில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் வந்து போக மாட்டேன், என்னால் போக முடியல. எங்கள் அப்பா என் தம்பி வந்து போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. வீட்டு வாசல்கிட்ட போனவங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேருக்கு நாங்கள் வீட்டிலே கொடுத்தோம். அதோட ஃபோட்டோஸ்லாம் மட்டும் உங்கள்கிட்ட நான் இதில் கொடுத்துருக்கேன், அது மட்டும் பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லாவே இதாக இருந்துச்சு. இந்த கொரோனா டேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு வந்து சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுத்தது வந்து ரொம்பவே மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.